யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமாங்க. ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆபிரகாமோட ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அவ்வளோதான், தேர் இஸ் நோ வே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தை பார்த்தோன்னே ஆபிரகாம் வச்ச பேர் தான் யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். த லார்ட் வில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவ்வளோதான், இதுக்கு மேல வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோ? என் பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சோ? இனி நான் எப்படி இருக்கிறது? என்னால எப்படி வாழ முடியும்? அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷன்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம, அடுத்த நாளைக்கு உணவுக்கோ, இல்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்கோ என்ன செய்யணும்னு உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்போ, எந்த ஒரு ஆன்சரும் இல்லாம இருக்கீங்களா? உங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ அம் த லார்ட் ஹூ ப்ரொவைட் எவ்ரிதிங் டு யூ. உங்க வாழ்க்கையில எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற நேரத்துல உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் என் இயேசு உங்களுக்கு சந்திப்பார். அவரை பற்றி பிடிச்சுக் கொள்ளுங்க. அந்த யெகோவா ஈரே உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு பாதுகாவலரா, நல்ல ஒரு உதவி செய்கிறவராய், அதை உங்களுக்கு ஏற்ற நேரத்துல தருகிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.